நாம் தமிழர் ஆட்சி செயற்பாட்டு வரைவு 2026 சுவை ஒளி ஊறு ஓசை நாட்டமென்றைத்தின் வகை தெரிவா கட்டே உலகு தமிழ்மறை 27 வள்ளுவ பெருமகனார். பிரபாகரன் வழிபாடு என்பது அவன் வழியே பாடுபடு, அவன் வழியே பயணப்படு, அவன் வழியே செயல்படு என்பதுதான் தமிழர் மெய்யியல். இயற்கை எனது நண்பன், வாழ்க்கை எனது தத்துவ ஆசிரியர், வரலாற்று எனது வழிகாட்டி மேதகுவே பிரபாகரன். ஐம்பெருமாற்றல் சூரிய பெருநெருப்பு வெடித்து சிதறிய துண்டுகளில் ஒன்றுதான் இந்த புவி என்கிறது பூகோள அறிவியல். அப்படி தோன்றிய பூவியின் உயிரியல் படிநிலையின் இறுதி புள்ளியாக மாந்த இனம் இன்று நிற்கிறது. விண், மண், நீர், காற்று, நெருப்பு ஆகிய ஐந்தாற்றல் இல்லாமல் உலகில் எந்த உயிரினமும் தோன்ற முடியாது. அதனால் தான் ஆதி தமிழினம் ஐந்தாற்றலான இயற்கையை, பஞ்சபூதங்களை இறைவனாக வழிபட்டு வந்திருக்கின்றார்கள். உலக தமிழினம் இயற்கையை போற்றும் உழவர் திருநாளான பொங்கலை தனது தேசிய திருநாளாக கொண்டாடுகின்றார்கள். அறிவியல் நாகரிகமற்ற முதல் குடிமக்கள் தனது உயிரை இயற்கை, கொடிய விலங்குகள், நச்சுப்பாம்புகள், நோய் இவைகளிடமிருந்து காப்பாற்றிக் கொள்ள போராடினார். காட்டுத்தீ, சூறைக்காற்று, மழை, காட்டு வெள்ளம் என்று இயற்கை சீற்றங்களை கண்டு அஞ்சினார்கள். அதன் விளைவாக இயற்கையை வணங்க தொடங்கினார். மறுபுறம் இயற்கையை நம்பினர். இந்த நம்பிக்கையின் வடிகாலாய் தோன்றியதே தமிழர் வழிபாட்டு மெய்யியல். இயற்கை வழிபாடு, நீத்தார் வழிபாடு. ஆதி தமிழ் மக்கள் நமக்காகவே போரிட்டு நம்மை காக்க தம் உயிரை இந்த மாந்தர்களை தெய்வமாக வணங்கினார்கள். இப்படித்தான் இயற்கையையும் முன்னோர்களை வணங்கும் பழக்கம் ஆதி தமிழர்களிடம் இருந்தது. சிந்து சமவெளி வழிபாட்டு முறைகள் அனைத்தும் பறைசாற்றுவது முன்னோர்களை போற்றும் நடிகள் வழிபாட்டை தமிழர் கொண்டிருந்தனர் என்பதைத்தான். அண்மையில் அகழ்வாராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட்ட ஆதிச்சநல்லூரில் கிடைத்த மண்பாண்டங்களில் பொறிக்கப்பட்டுள்ள வடிவங்களில் இப்படியான தெய்வ வழிபாட்டு குறிப்புகள் இருப்பதாக தொல்லியல் ஆய்வுகள் சொல்கின்றன. மேற்கண்ட ஆய்வுகளின் அடிப்படையிலும் பழந்தமிழ் இலக்கிய வரலாற்று ஆவணங்களின் அடிப்படையிலும் தமிழர் அறம் சார்ந்த மெய்யியல் மரபு வழிபாடு என்பது தொடக்கத்தில் இயற்கையாகவும் பிறகு அந்த இயற்கையின் பாதிப்பில் இருந்து மக்களை காப்பாற்றிய மாந்தர்களை வழிபடுவதாகவும் இருந்து வந்தது. திருமுருக பெருவிழா தமிழரின் மூத்த இறைவனாக குறிஞ்சி நில தலைவனாகவும் இருக்கின்ற எம் முப்பாட்டன் முருகப்பெருமானின் சுரபக் கொடுரு தைப்பூசம் திருவிழா திருமுருக பெருவிழாவாக கொண்டாடப்படும். ஐந்திணை தெய்வ வழிபாடு குறிஞ்சி நிலத்தின் இறைவனாக சேயோன் முருகன், முல்லை நிலத்தின் இறைவனாக மாயோன் கண்ணன், மருத நிலத்தின் இறைவனாக இந்திரன், நெய்தல் நிலத்தின் இறைவனாக வருணன், பாலை நிலத்தின் இறைவியாக கொற்றவை என ஐந்திணை நிலத்திற்கும் தனித்தனி இறை வழிபாட்டை நாம் தமிழர் அரசு அறிவிக்கும். மெய்யியல் தலைநகரம் குமரி கண்டம் என்பது 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழினத்தின் தாய் நிலமாகும். இதன் பெருமைகள் நம் அடுத்த தலைமுறையினருக்கும் கடத்தப்பட வேண்டும். ஈழத்தாயகத்தில் தமிழின விடுதலை களத்தில் உயிர் நீத்த மாவீரர்களின் வரலாற்றையும் தமிழர்களின் தொன்மங்கள், மரபு சார்ந்த கலைகள், வரலாறு, வீரம், போர், வேளாண் முறை போன்ற அனைத்தும் எப்படி இருந்தது என்பதையும் அடுத்த தலைமுறையினருக்கு கடத்த வேண்டும். அதற்காக குமரி கண்டத்தின் நீட்சியாக விளங்கும் கன்னியாகுமரியில் நாம் தமிழர் அரசு தமிழர் கோயிலை கட்டி எழுப்பும். இங்கு தங்கும் விடுதிகள், கலையரங்க கூடம் உட்பட பல்வேறு வசதிகளோடு சிறந்த சுற்றுலா தலமாக நிறுவப்படும். அருண்மொழி சோழன் உலகத்தில் 3ஆம் பெரும் வல்லரசை நிறுவிய நம் அருமை பெரும்பாட்டன்கள் அருண்மொழி சோழனுக்கும் அவரது அன்பு மகன் அரசேந்திர சோழனுக்கும் தஞ்சாவூர் அருகே உடையாரூரிலே மாபெரும் நினைவகம் கட்டப்படும். குஜராத்தில் சாராபாய் அருங்காட்சியகத்தில் உள்ள நமது பெரும்பாட்டன் அருண்மொழி சோழன் சிலையை மீட்டு கொண்டு வந்து உடையாளூரில் அவருக்கு கட்டப்படும் நினைவகத்தில் வைக்கப்படும். நம் பெரும்பாட்டன் அருண்மொழி சோழன் கட்டிய தஞ்சை பெரியுடையார் கோயிலுக்கு வெளியே வாசலில் உள்ள அருண்மொழி சோழன் சிலை அவன் கட்டிய கோயிலுக்குள்ளே நிறுவப்படும். அன்னை காந்தாரிக்கு கோவில் கோவில்பட்டிக்கு அருகில் உள்ள குறிஞ்சான்குளம் எனும் ஊரில் தமிழர் நிலத்தின் பெருமைக்குரிய மூதாதை காந்தாரி அம்மன் கோயில் இருக்கிறது. பல ஆண்டுகளாக அங்கு நிலை வரும் அந்த மண்ணின் ஆதிகுடி மக்களின் இடையூறுகளை களைந்து எந்த வகை இன மோதலுக்கும் இடமளிக்காமல் இச்சிக்கல் தீர்க்கப்படும். அன்னை காந்தாரிக்கு கோயில் கட்டப்படும். கோனாரிக்கோன் கோட்டை செஞ்சியை தலைநகராக கொண்டு 300 ஆண்டுகளாக எம் அருமை பெரும்பாட்டன்கள் கிருஷ்ணகோன் மகன் ஆனந்தகோன், ஆனந்தகோன் மகன் மாரிக்கோன், மாரிக்கோன் மகன் கோனரிக்கோன், கோவிந்தகோன் பரம்பரை ஆண்ட கோட்டை இன்று தேசிங்கிராசன் கோட்டையாக மக்களால் அறியப்படுவது பெருத்த அவமானமாகும். அதனால் அதை மீட்டு எம் பாட்டன் பேரில் கோனாரிக்கோன் கோட்டை என சட்டத்தின் மூலம் நிறுவுவோம். வீர பெரும்பாட்டி வேலு நாச்சியார் பெண்ணினத்தின் வீரத்தை உலகுக்கு பறைசாற்றிய பெருமை மிகு வீர பெரும்பாட்டி வேலு நாச்சியார் அவர்களின் வாழ்க்கை வரலாறு பள்ளி கல்விக்கூடங்களில் மாணவர்களுக்கு பாடமாக வைக்கப்படும். மானமரவர்கள் மருதுபாண்டியார், பூலித்தேவன், வீரன் அழகுமுத்துக்கோன், வீரன் சுந்தரலிங்கம், பெரும்பிடுகு முத்தையார் ஆகியோரின் நினைவை போற்றும் வகையில் தனித்தனியே நினைவகம் கட்டப்படும். அவர்களின் வாழ்க்கை வரலாறு பள்ளிகளில் பாடமாக வைக்கப்படும். எங்கள் பெரும்பாட்டன் கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனாருக்கு நாம் தமிழர் அரசு தமிழ்
தேசிய மாமணி விருது வழங்கி பெருமைப்படுத்தும். தமிழ் புத்தாண்டு. உலகின் மூத்த குடியான தமிழினத்துக்கு புத்தாண்டு எதுவென்று தெரியவில்லை. தமிழர்களிடமிருந்து பிரிந்து சென்ற தெலுங்கர், கன்னடர், மலையாளிகள், துளுவர் மக்களுக்கு புத்தாண்டு எதுவென்று தெரிகிறது. ஆனால் தமிழர்களுக்கு புத்தாண்டு மேளம், சித்திரை ஒன்றா இல்லை தை ஒன்றா என தெரியவில்லை. நமது தேசிய தலைவர் தான் கட்டியெழுப்பிய தனி தமிழீழ நாட்டில் தை முதல் நாளை தமிழர் புத்தாண்டாக கொண்டாடினார். அதையே நாம் தமிழர் அரசு சட்டப்படி அறிவித்து தமிழ் புத்தாண்டாக கொண்டாடும். தமிழ் தேசிய திருவிழா. சுரவம். தை முதல் நாள் ஒரு கிழமைக்கு வாரம். தமிழ் தேசிய திருவிழா தமிழ்நாடு முழுவதும் மாபெரும் விழாவாக கொண்டாடப்படும். பல்வேறு நாட்டின் தலைவர்கள், கலை இலக்கிய ஆர்வலர்கள் மற்றும் உலகம் முழுமைக்கும் பரவி வாழும் எம்மின சொந்தங்கள் அனைவரும் சிறப்பு அழைப்பாளராக வரவழைக்கப்படுவார்கள். சாதி மத வேறுபாடின்றி தமிழ் சமூகம் ஒரே நேரத்தில் அதிகாலை பொழுதில் பொங்கல் வைத்து மரபு விளையாட்டுகளை அரங்கேற்றி இம்மண்ணின் கலைகளை நிகழ்த்தி காட்டி தமிழர் கலை இலக்கிய தொன்ம வரலாற்று படிமங்களை, பண்பாட்டு கூறுகளை உலகினர் அறிந்து கொள்ள அரிய வாய்ப்பாக ஆண்டுதோறும் இதை நிகழ்த்துவோம். இது மிகப்பெரிய திருவிழாவாக ஒரு கிழமை நடத்தப்படும். தமிழருக்கு தேசிய விழாவானது பொங்கல் தான் என்று நினைவுக்கு வரும் வகையில் மீட்டுருவாக்கம் செய்யப்படும். தமிழ் புத்தாண்டுக்கு தமிழர்கள் வாழும் பிற மாநிலங்களில் விடுமுறை கோரி பெற்று தரப்படும். பிற மாநிலங்கள் அதை மறக்கும் நிலையில் அவர்கள் புத்தாண்டுக்கு தமிழ்நாட்டில் விடப்படுகிற விடுமுறை நீக்கம் செய்யப்படும். தமிழர் அறநிலைத்துறை. தமிழர் மரபு வழிபாட்டு முறையாக நன்றி நவுதல் தொடங்கி நடுகள் முறை வழியாக முன்னோர்களையும் இயற்கையும் மட்டுமே வழங்கியுள்ளது. பழந்தமிழ் நூல்களிலோ தமிழர் வரலாற்று சுவடுகளிலோ இந்து என்ற சொல் இல்லை. எனவே இந்து என்ற சொல்லும் இந்து மதமும் தமிழருடையது அல்ல. நாம் தமிழர் ஆட்சியில் தமிழக கோயில்களை நிர்வகிக்கும் துறை இந்து சமய அறநிலைத்துறை என்பதற்கு மாறாக தமிழர் அறநிலைத்துறை என்று பெயர் மாற்றம் செய்யப்படும். கோயில் பூசகர்களுக்கு அரசு வேலை. அனைத்து குடியினரும் பூசகர் ஆகலாம் என்ற திட்டத்தை நாம் தமிழர் அரசு உடனடியாக நிறைவேற்றும். பூசணி தொழிலை தமிழர் அறநிலைத்துறையின் கீழ் இயங்கும் அரசு வேலையாக மாற்றுவோம். மற்ற அரசு வேலைவாய்ப்புகளில் இடஒதுக்கீடு முறை பின்பற்றப்படுவதை போல் பூசகர் வேலையிலும் நடைமுறைப்படுத்தப்படும். தமிழில் வழிபாடு. தமிழக கோயில்களில் உலகின் மூத்த மொழியாக தமிழ் மொழியில் இறைவனை வழிபட முடியவில்லை. கோயில்களில் தமிழிலும் வழிபாடு செய்யலாம் என்ற சொல்லை நீக்கிவிட்டு இங்கு தமிழில் மட்டுமே வழிபாடு செய்யலாம் என மாற்றப்படும். தமிழ்தான் வழிபாடு என்று நாம் தமிழர் அரசு சட்டம் இயற்றும். சிற்றூர் கோயில் பூசாரிகளுக்கு ஊதியம். தமிழ்நாட்டின் மண் வரலாறு, பழந்தமிழ் வீரம் இவற்றோடு கூடிய சிற்றூர் கோயில்கள் அனைத்தும் சிறுக சிறுக தமிழ் பூசாரிகளிடம் இருந்து வேதம், ஆகம் என்ற பெயர்கள் சமஸ்கிருதத்தின் கைகளுக்கு மாற்றப்பட்டு வருகிறது. இந்த நிலையை தடுக்க வேண்டும். சிற்றூர்களில் இருக்கும் அனைத்து குலதெய்வ கோயில்களையும் நிர்வகிக்கும் உரிமை இதுவரை நிர்வகித்து வந்த பூசாரிகளுக்கு உரியது என்று நாம் தமிழர் அரசு அறிவிக்கும். சிற்றூர் பூசாரிகளுக்கான மாத ஊதியம் தமிழர் அறநிலைத்துறை மூலமாக வழங்கப்படும். பணி செய்து அகவை மிகுந்த பூசாரிகளுக்கு ஓய்வூதியம் உயர்த்தப்படும். கோயில் சீரமைப்பில் கட்டுப்பாடு. கோயில் சீரமைப்பு என்ற பெயரில் தமிழர்களின் கட்டடக்கலைகள், கல்வெட்டு ஆவணங்கள், பழமை கூறும் வரலாற்று ஆவணங்கள் அனைத்தும் ஆளும் ஆரிய திராவிட அதிகார வகுப்பினரால் அளிக்கப்பட்டு வருகிறது. எனவே கோயில் மற்றும் கல்வெட்டு சீரமைப்பிற்கு முன்னதாக பழம்பெரும் சின்னங்கள் அனைத்தும் முப்பரிமாண முறையில் ஆவணப்படுத்தப்படும். முறையான அனுமதியின்றி தேவையின்றி எந்த வகை மாற்றங்களும் செய்யக்கூடாது என்று நடைமுறை கொண்டு வரப்படும். முதன்மை தன்மை வாய்ந்த சிலைகள், ஓவியங்கள், ஓலை சுவடிகள் ஆகியவற்றை கடத்தியவரிடமிருந்து மீட்கும் தனிப்படையினருக்கு அப்பணிக்காக முழு அதிகாரமும் அரசியல் தலையீடற்ற நிலையும் உறுதி செய்யப்படும். பழனி கோயில் உரிமை. பழனிமலை கோவில் வழிபாட்டு உரிமை வரலாற்றின் வழியில் புலிப்பாணி சித்தர்களின் வழித்தோன்றல்களுக்கு இருந்தது. திருமலை நாயக்கர் ஆட்சி காலத்தில் புகுத்தப்பட்ட மாற்றங்களால் மரபுரிமைகள் பறிக்கப்பட்ட நிலையில் எஞ்சியிருக்கும் போகர் திருமுற்ற உரிமைகளும் அறநிலைத்துறையை கைப்பற்றிக் கொள்ள முயல்கிறது. மண்ணின் மக்களுக்கு அதிகாரம் என்ற கொள்கையின் அடிப்படையில் பழனி கோயிலின் நிர்வாகத்தில் சித்தர் மரபினருக்குரிய முதன்மை பங்கினை நாம் தமிழர் அரசு மீட்டெடுக்கும். வழிபாட்டு கட்டணங்கள் நீக்கம். தெய்வ வழிபாட்டிற்காக கட்டணங்கள் முற்றிலுமாக நீக்கப்படும். அனைவருக்கும் ஒரே மாதிரியான வழிபாட்டு முறையை நடைமுறைப்படுத்தப்படும். முதன்மையான கோயில்களில் தங்கி செல்வதற்காக மிக குறைந்த கட்டணத்தில் தனியார் தங்கும் விடுதிகளுக்கு நிகராக புதிய தங்கும் விடுதிகள் கட்டப்படும். இது நமது சுற்றுலாத்துறையை மேம்படுத்தவும் பயன்படும். தமிழகத்தில் அனைத்து கோயில்களும் தற்போதுள்ள பொருளாதார வருவாய்களை ஒருநிலைப்படுத்தி அவை தமிழர் அறநிலையத்துறையின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்படும். கண்ணகி கோயிலுக்கு தனிப்பாதை. அறம் காத்து மரம் போற்றிய மானத்தமிழ் மரத்தி கண்ணகியின் கோயில் என்று கவனிப்பாரற்று சிதலமடைந்து கிடக்கிறது. அந்த கோயிலுக்கு தமிழகத்தின் வனப்பகுதியின் வழியாக செல்ல பாதை இருந்தும் தமிழக அரசு அந்த பாதையை பயன்படுத்த அனுமதிப்பதில்லை. கேரள அரசின் எல்லை பகுதி வழியாக செல்லும் பாதையில் கேரள வனச்சரக காவல்துறை மிகுந்த கட்டுப்பாடுகளை விதிக்கின்றது. எனவே நாம் தமிழர் அரசு கண்ணகிக்கு தனி கோட்டம் அமைத்து தமிழக வனப்பகுதி வழியாகவே பாதையை அமைத்து தரும். மேலும் பெரும்பாட்டி கண்ணகியின் நினைவை போற்றும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை முழுநிலவு நாளில் கண்ணகி கோயிலை நோக்கி பெரும்பயணம் மேற்கொள்ளுவதற்கு பாதுகாப்பு
பாதுகாப்பை தரும். இது அரசு விழாவாகவும் அறிவிக்கப்படும். முதன்மை பணி: நாம் தமிழர் ஆட்சியில் இராவண பாட்டனுக்கு கோயில் கட்டப்படும். மேலும் வள்ளலார் பெருந்தகைக்கான மணிமண்டபமும் ஐயா வைகுந்தர் மணிமண்டபமும் கட்டப்பட்டு மெய்யியல் தளத்திலான அவர்களின் சேவை சமூக சீர்திருத்தங்கள் மக்கள் மத்தியில் பரப்பப்படும். சிதம்பரம் நடராசர் கோயில் உட்பட தமிழகத்தின் தொன்மை கோயில்கள், சிறு தெய்வ வழிபாட்டு கோயில்கள் அனைத்துமே தமிழர் அறநிலைத்துறையின் கீழ் கொண்டு வரப்படும். சட்டத்திற்கு புறம்பாக கையகப்படுத்தப்பட்ட கோயில்களுக்கு சொந்தமான 4,57,000 குறுக்க நிலங்கள், கட்டடங்கள் அனைத்தும் புதிய குத்தகை வாடகைக்கு உட்படுத்தப்படும். சிறு கடைகள், வீடுகள் மற்றும் பயன்பாட்டாளர்களின் பொறுப்பிலேயே புதிய கட்டண விதிகளோடு ஒப்படைக்கப்படும். சனாதனத்திற்கு எதிராக தமிழர்களின் சமணிய மெய்யியலான சமரச சுத்த சன்மார்க்கத்தை மீட்டெடுத்த வள்ளலார் வாழ்ந்த வடலூர் பெருவழியை ஆய்வு மையம் என்ற பெயரில் திமுக அரசு கையகப்படுத்த முனைந்து பல இலக்கம் அடியவர்கள் கூடும் வணங்குதற்குரிய பெருவெளியை கையகப்படுத்துவது வள்ளலாரின் மெய்யியல் நோக்கத்தை சிதைப்பதாகும். 70 குறுக்கம் பரப்பளவில் அமையவுள்ள இந்த ஆய்வு மைய கட்டுமானத்தால் எதிர்காலத்தில் சுரவக்கொடியூர் தைப்பூச வழிபாட்டத்திற்கு வரும் மெய்யன்பர்களுக்கு பெரும் இடைநெருக்கடியாகவும் நேர்ச்சியாகவும் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே அடியார்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து இந்த பண்பாட்டு ஆய்வு மையத்தை வடலூர் பெருவெளியை தவிர்த்து அருகிலுள்ள வேறு பகுதியில் நாம் தமிழர் அரசு அமைத்திடும். அனைத்து சமூகத்தவர்களுக்கும் கோயில்களுக்கு சொந்தமான நிலங்கள் மற்றும் கட்டடங்கள் ஆகியவை ஆதித்தமிழ் குடிகளுக்கு உரிய விழுக்காட்டு அடிப்படையில் நேரடியாகவும் மற்ற சமுதாயத்தவர்களுக்கு விழுக்காட்டு அடிப்படையிலும் குத்தகைக்கு அளிக்கப்படும். அனைவரும் பூசாரியாகலாம். ஓதுவர், சைவ வைணவ பெரியவர்கள், பண்டாரங்கள் ஆகியவர்களுடன் அனைத்து சாதியை சார்ந்த மெய்யியல் அதீத ஈடுபாடு உடையவர்கள் ஒழுக்கத்தின் அடிப்படையில் பூசார்களாக கோயில் பூசாரிகளாக பணியமர்த்தப்படுவார்கள். கூட்டு சூழ்ச்சி: 10ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் தமிழர் மெய்யியல் ஆரியம் கலந்து ஏற்கனவே இந்த நிலையில் இருந்த கடவுள்கள் மீது தனது பகுத்தறிவுக்கு ஒவ்வாத கற்பனை கதைகளை புனைந்து இந்த சூழ்நிலையை எதிர்கொள்ள தெரியாத அப்போது தமிழகத்தில் இருந்த வடுகர்கள் மிக நுட்பமாக வடுகர்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையே இருந்த எதிர்ப்பை பிராமணர்களுக்கு திராவிடர்களுக்கும் இடையான எதிர்ப்பாக திசை மாற்றி மெய்யியல் அரசியல் புரட்டை செய்து விட்டார்கள். தமிழர் மெய்யியல் மீதான ஆரிய திராவிடர்களும் வஞ்சமும் புரட்டும் இப்படித்தான் தொடர்ந்தது. பகுத்தறிவு என்ற பெயரில் தமிழ் மெய்யியல் திணிக்கப்பட்ட ஆரியர் புரட்டுகளை நீக்காமல் கடவுளே இல்லை என்று சொல்லி தமிழினத்தை எந்த வகை பண்பாடுகளும் அற்ற ஒரு இனமாக மாற்றி வைத்தது திராவிடம். இந்த காலகட்டத்தில் ஆரிய திராவிட கூட்டு சூழ்ச்சியை முறியடித்து தமிழர் மரவழி மெய்யியலை மீட்க வேண்டிய தேவை தமிழர் வரலாற்றுக்கு இன்றியமையதாகின்றது. அதை நாம் தமிழர் அரசு முன்னெடுக்கும். தமிழம்: முருகனை தமிழர்களின் இறைவனாக முன்னிறுத்துவதை போல் தமிழர் மறைவனாக உலக பொதுமறை தந்த பெரும்பாட்டன் வள்ளுவ பெருமகனாரை நாம் தமிழர் அரசு அறிவிக்கும். சாதி மத வேறுபாடுகளை கலைந்து ஆதியில் இருந்த நமது மெய்யியலை கட்டமைக்கும். எனவே தாய்மொழியை முன்னிறுத்தி தமிழம் என்ற மதத்தினை அரசு ஆணையாக வெளியிடும். நிலையான தடை: தீண்டாமையை கடைபிடிக்கும் பூசாரிகளுக்கு வேறெந்த கோயிலும் வழிபாட்டு முறையில் ஈடுபட தடை விதிக்கப்படும். சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டதுதான் தமிழர் மெய்யியல். நமது வழிபாட்டு முறையும் அதுதான். உயர்ந்த மெய்யியல்: தமிழர்கள் தெய்வத்தினை தனித்த பண்புகள் கொண்டு அடையாளப்படுத்தி வந்தனர். தனிபெரும் நற்குணங்களாலும் பண்புகளாலும் தன்னிகரற்று விளங்கும் ஒருவரை தெய்வ நிலைக்கு உயர்த்தி வணங்குவதே தமிழர்களின் மரபாக இருந்து வந்துள்ளது. பசித்திருப்போருக்கு உணவளித்தும் துன்பம் நேர்ந்தால் தாங்கி பிடித்தும் உதவிய நிற்கும் உயர்ந்த குணங்களையே மக்கள் கடவுளாக உருவகப்படுத்துகின்றனர். அதைத்தான் நமது தமிழ் மறை வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று கூறுகிறது. இதனை நாம் தமிழர் அரசு மேலும் தெளிவாக தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் இருந்தால் எங்கள் தலைவன், இல்லையேல் எங்கள் இறைவன் என்று தன் மெய்யியல் கோட்பாட்டினை முன்வைக்கிறது.